ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம யங் பாபிலோன் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம சட்டுப்பட்டுன்னு வீடியோக்குள்ள போலாமா? ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே கம்பெனி முழுக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பரவிட்டு இருக்குது. அதாவது டான்சிங் காம்படிஷன் சொல்லிட்டு ஒன்று வைக்க போறாங்க போல இருக்கு. அதாவது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போல இருக்கு. அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு உங்க டான்ஸ் பார்ட்னரை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சார்பா நம்ம ரியா தான் எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்குமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். ஹீரோயினை கூப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் என்ன வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு சிஓ என்ன வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டுருக்காருன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். ஆனா நம்ம ஹீரோ அந்த டான்ஸ் பார்ட்னருக்காக வந்துட்டு என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை நம்ம ஹீரோயின் கிட்ட. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர ஹீரோடைய அம்மா பிடிச்சி ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா அம்மா ஒரு 2 நாள் ஊர்ல இல்லைன்னா இந்த மாதிரி தான் போய் சண்டை போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ரியா வர. ஸோ ரியா கூடவே சேர்ந்து நம்ம மாஸ் பொண்ணுமே தனியாக வந்திருக்கா. 2 பேருமே ஹீரோ பார்க்க தான் வந்திருக்காங்க. இப்போ உடனே வந்துட்டு நம்ம ரியா என்ன பண்றா, ஹீரோக்காக நான் சிக்கன் சூப் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சூப் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட கொடுக்க நம்ம மாஸ் பொண்ணு என்ன பண்றா, இவ தான் மாஸ் பொண்ணு இல்ல, நான் சிக்கன் சூப் எல்லாம் எடுத்துட்டு வரல, அதுக்கு பதிலாக நான் சிக்கனையே பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உயிரோட கோழியும் வாத்தையும் பிடிச்சிட்டு வர. அந்த கோழியும் வாத்தும் வீட்டுக்குள்ளே குடுகுடுனோட மாஸ் பொண்ணு போயிட்டு அதை பிடிக்க. ஆனா இப்படி தன்னோட பையனை பாத்துக்கிறதுக்கு 2 பொண்ணுங்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ரொம்ப ஹாப்பியா வராங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கம்பெனியோடைய இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த மேனேஜருடைய அம்மா இருக்காங்க. அதாவது சிஇஓ உடைய ஒய்ஃப். அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ சண்டைப்புல இருக்கு. 2 பேருமே பிரிஞ்சு இருக்காங்க. இப்போ இந்த மேனேஜர் வந்து அவங்க அம்மாவுக்கு லாலிபாப் கொடுக்க வர. ஆனா அவங்க அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. இந்த மேனேஜர் என்ன பண்ணா, ஆக்சுவலி ஸோ இவங்களுடைய ஃபேமிலியில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போல இருக்கு. அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வெளியாட்களுக்குலாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் கூட்டிட்டு வரணும், எனக்கு ஒரு இன்விடேஷன் வேணுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ போய் அப்பா கிட்ட கேட்டுக்கொண்டான்னு சொல்ல இவன் அப்பா கிட்ட கேட்கறதுக்கு பிடிக்கல போல இருக்கு. அந்த பொண்ணு யாரு ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னல, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா, நான் முதல்ல அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்ல அம்மா நான் இன்னும் லவ்வையே ப்ரப்போஸ் பண்ணல, ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா, கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை பத்தி பீலா விட்டுட்டு இருக்க. அம்மா நீங்க அப்பா கூட மறுபடியும் வந்து சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல அம்மா அப்பாவுடைய சண்டையில நீ எதுக்கு வர, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை கூட கொடுக்காம மேனேஜர் அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அம்மா. சோ இவன் சாக்லேட்டை வச்சுட்டு போவ. அந்த சாக்லேட்டை கூட அவங்க எடுத்துக்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணாங்க, ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி உன் மனசுல வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கான்றது எனக்கு தெரியும், ஏன்னா நீ அப்பப்ப ஏதோ யாரோ ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசுவ. இப்ப அந்த மனசுல இருக்க பொண்ணு யாருன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ ஐயோ நம்ம ஹீரோயினை லவ் பண்ற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கேன்னு யோசிக்க. இப்ப அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. சோ பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா அந்த விவிஐபி இருக்கிற வந்துட்டு இடத்துக்கு போவ. ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு யார நம்ம ஹீரோ லவ் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரியாவை தான் லவ் பண்றான்னு நினைச்சிட்டு ரியாவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீ இவ்வளவு தாண்டா லவ் பண்ற, எனக்கு நல்லா தெரியும், இவளை பாக்கிறதுக்கு நீ ஹாஸ்டலுக்குலாம் வேற போவியாமேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜருடைய அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினை வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ ஏதோ டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கியாமே அப்படியாமான்னு கேட்க. ஆனா நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, மேனேஜர் நம்மள வந்துட்டு இன்டைரக்டா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு கூட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்ல ஆண்டி நான் டிகிரி எல்லாம் முடிக்கல, நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே என்னோட வந்துட்டு பிரின்சிபாலை அடிச்சிட்டேன், அதாவது வந்துட்டு அதனால எனக்கு வந்துட்டு டிகிரி முடிக்க முடியல, என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட்ல எதுவும் இல்லைன்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க வேணும்னே. ஆக்சுவலி இதுதான் உண்மையும் கூட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அம்மா நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, ரியா என்னுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரியாவை வந்துட்டு ஏதாவது பிரச்சனைனா நான் போயிட்டு பாக்கிறதுக்காக போவேன், மத்தபடி அவளை நான் லவ் எல்லாம் எதுவும் பண்ணலாமான்னு சொல்ல இதை கேட்ட ரியாவுக்கு மனசு கஷ்டமாயி அங்கிருந்து போவ. ஹீரோடைய அம்மா அங்க பாருடாவோ போறாவோ பின்னாடி போடான்னு சொல்ல ஹீரோ ரியாவை வந்துட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு போவ. அப்ப விவிஐபி ரூம்ல இருந்து நம்ம ஹீரோயினுடைய குரல் கேக்குது. டக்குன்னு ரியாவை விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு வெளியே நின்று எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கதை கேட்கறான். இங்க வந்துட்டு இந்த மேனேஜர் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு நல்ல டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல அப்பயும் நம்ம ஹீரோயினே இல்ல இப்ப நான் டிரான்ஸ்லேட்டர் ரூம்ல இருந்து பிராய்லர் ரூமுக்கு சேஞ்ச் ஆயிட்டேன், ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நான் மென்டலி இல்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தேன், பொய்யான சர்டிபிகேட், அது கூட உங்க பையனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பிராய்லர் ரூம்ல இருக்கிற ஒரு பொண்ணையாடா வந்துட்டு இந்த மாதிரி என்னுடைய வந்துட்டு வருங்கால மருமகன் நீ கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பாக்குற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணெல்லாம் எப்பறம் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு நீ சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க பையனை அவங்க திட்டிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு சம கடுப்பாயி உள்ள வந்து ஹீரோயின் வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கியிருக்கானா, அது யாருக்காவது ஹெல்ப் பண்ணிதான் இப்படி நீங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நிக்க. டக்கு நம்ம மேனேஜர் எந்திரிச்சு என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே வந்துட்டு நம்ம மேனேஜருடைய அம்மா என்னமா அந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மையா, வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இவன் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மேனேஜர் என்ன பண்ணா ஹீரோவை கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் விவிஐபி ரூம்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியே போட அயோக்கிய ராஸ்கல்னு ஹீரோவை திட்ட. ஹீரோயினுக்கு கோவம் வந்து டக்குன்னு எந்திரிச்சு அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்கு என்னை பத்தி வந்துட்டு பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே வந்தோடனே சரக்கு அடிக்கிறியான்னு கேட்க நம்ம ஹீரோயின்
ஓகேன்னு சொல்ல ரெண்டு பேருமே நின்று சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறான், எதுக்காக என்னோட பாய் ஃப்ரெண்டா வந்துட்டு நீ இல்ல அப்படின்றது நீ சொன்ன, நீ அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டியான்னு சொல்ல ஹீரோயின், இங்க பாரு நீ எனக்கா சப்போர்ட் பண்ற, எனக்கா பேசுற, எல்லாம் ஓகே, நான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு நீ நினைக்கிற? ஆக்சுவலி அன்னைக்கு உனக்கு எனக்கும் நடுவில் ஒண்ணுமே நடக்கவே இல்லப்பா. நீ குடிச்சிருந்த, நீ கிஸ் பண்ண, பட் ஆனா நானுமே கிஸ் பண்ண, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா வந்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்துட்டு என்ன கட்டி பிடிச்சி ரூம் வரைக்கும் கூட்டு போன, நான் உன்னை வந்துட்டு ரூம்குள்ள தள்ளி விட்டுட்டு அன்னைக்கு நைட்டே அங்கிருந்து கிளம்பி நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். உண்மையாவே உனக்கு எனக்கும் நடுவில் ஒன்னும் ஆகலன்னு சொல்ல ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு குடிச்சிக்கிட்டு புலம்பிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒண்ணுமே ஆகவே இல்லையாண்டா, நான் தான் தேவையில்லாம நான் வெர்ஜினிட்டி இழந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பண்ண வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். பாவுண்டா அந்த பொண்ணு, அவளை எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேச, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க. ஆனா மைண்டுக்குள்ள ஃபுல்லாவே ஹீரோ தான் ஓடிட்டு இருக்கான். ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றா இல்லையா, சோ ஹீரோயினை புரிஞ்சுக்க ட்ரை பண்றா இல்லையா, அது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஹீரோ தான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலான்னு பார்க்க கரெக்டா நம்ம ரியா நின்னுட்டு இருக்கா. ரியா நம்ம ஹீரோ கிட்ட, அப்ப உண்மையாவே உனக்கு என்ன பிடிக்கவே இல்லையான்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோ, ரியா நீ என்னோட ஃப்ரெண்ட் ரியா, ஆனா நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது ரியா அப்படின்னு சொல்ல ரியா அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடிடுறா. அடுத்த நாள் காலையில செங்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மாஸ் பொண்ணுக்காக உட்காந்து லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கான் பாருங்க. மாஸ் பொண்ணு என்ன பண்றா, ஹீரோக்கு சாப்பாடு கொடுத்தா இல்லையா, அந்த கேரியர் எடுத்துட்டு போலான்னு வரக்குள்ள இவ வந்த உடனே பயந்துட்டு இவ என்ன பண்றான், கேரியருக்குள்ளே அந்த லவ் லெட்டர் மறைச்சு வச்சிடறா. இவ வந்துட்டு கேரியர் எடுக்குதானே, அது தெரியாம நம்ம மாஸ் பொண்ணு என்ன பண்ணா, அந்த கேரியர் எடுத்துக்கிட்டே சரி ஓகே நான் ஹீரோவை வந்துட்டு அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணலான்னு வந்தேன், ஆனா ஹீரோ இல்லையா, சரி பரவாயில்ல நான் கேரியர் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ போக போறா பாருங்க. கேரியரை புத்துன்னு கீழே போட்டுறா. கேரிக்குள்ள இருந்து வந்துட்டு லவ் லெட்டர் வருது. அதை எடுத்து பார்த்த நம்ம மாஸ் பொண்ணு என்ன பண்றா, ஹீரோ தான் அந்த லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பி ஆகிறா. ஆக்சுவலி இவன் பின்னாடி பேர் எழுதுறதுக்கு பதிலா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாஸ் பொண்ணு வந்திருப்பா. அதனால வந்துட்டு இந்த மாஸ் பொண்ணு ஐயோ என்ன ஹீரோ லவ் பண்றானான்னு சொல்லிட்டு நம்ம செங்கையே கட்டி பிடிச்சி ஹாப்பியாவ. செங்குக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஆயிடுது. ஐயோ ஹீரோ என்ன டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான் இந்த லெட்டர்ல, அப்ப எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, நான் என்ன பண்றதுன்னு சொல்ல செங்க உடனே வந்துட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு சரி நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி இவ இந்த மாதிரி தப்பா நினைச்சிட்டா, நம்மளே இவளுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே நம்ம செங்க என்ன பண்ணா, வா நான் உனக்கு டான்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு மாஸ் பொண்ணுக்கு கம்பெனிலே நின்று டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்படியே இந்த சீன் கட் ஆகி அடுத்த நாள் அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவலை தான் காமிக்கிறாங்க. அதாவது இந்த ஃபெஸ்டிவலுடைய பேரு ஸ்கேட்லேண்ட் போல இருக்கு. இந்த ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங்கும் பண்ணியிருந்திருப்பாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின். அங்க நின்னுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ண ஹீரோயினுடைய ஹாஸ்டலுக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. ஹீரோயினுமே எட்டி பாக்குறாங்க, ஆனா ஹீரோ போகவே இல்ல. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் தானா வந்துட மாட்டாளான்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோடைய அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல ஈகோலாம் இருக்கக்கூடாது, உனக்கு அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடணும்னு நீ நினைச்சனா நீ தாண்டா போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரணும். இங்க பாரு நான் என்னோட ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஈகோலாம் இருக்கிற மாதிரி தான் என்னுடைய வந்துட்டு ஒரு கேரக்டர் இருக்கிறனால தான் நான் இனிமே சிங்கிளாவே தெரிஞ்சிட்டு இருக்கேன், நீயும் என்ன மாதிரி சிங்கிளாவே இருக்காத, போயிட்டு அந்த பொண்ணை போய் கூட்டுவான்னு சொல்லிட்டு அண்ணங்கார அட்வைஸ் பண்ண ஹீரோவும் போலான்னு பார்க்க ஹீரோக்கு ஆப்போசிட்ல இந்த மேனேஜருடைய கார் போயிட்டு இருக்கு. உள்ள நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆக்சுவலி ஹீரோயின் எங்க போறாங்கன்னா, அதாவது இந்த மேனேஜருடைய வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அங்க யாரோ ஒரு இங்கிலீஷ்காரன் வந்திருக்கான் போல இருக்கு. டிரான்ஸ்லேட்டர் பண்றதுக்காக தான் ஹீரோயினை இவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அவங்க அப்பா கிட்ட. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா, நீ ஹீரோ கூட பழகிறதே என்ன வந்துட்டு ஜெலஸ் பண்றதுக்கு தானே, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்துட்டு பெருசா உன் மேல கோவெல்லாம் பட மாட்டேன், நீ எப்பயுமே ஹீரோ கூட பேசு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவ ஏதோ லூஸ் தனமா உளறிட்டு இருக்க. ஹீரோயின் அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ரியா வருவா, ரியா கிட்ட நம்ம வந்துட்டு இந்த பொக்கேவை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டான்ஸ் காம்படிஷன் நடக்க போற இடத்துக்கு வெளியே நின்னுட்டு இருக்க. ரியாவுமே ட்ரெஸ் அப் ஆயிட்டு வரா. ரெண்டு பேருக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் இல்லாதனால என்னுடைய டான்ஸ் பார்ட்னரா நீ ஆவியான்னு சொல்லிட்டு ரியா ஹீரோவுடைய ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, இத்தனை நாளா இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் என் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மனசுக்குள்ளே ஹாப்பி ஆகி ரியாவை உள்ள கூட்டிட்டு போவ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாட்டு பாடி வந்துட்டு ஷோ ஆரம்பிச்சு வைக்கிறது ஹீரோவுடைய அண்ணன் தான். ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவுல டிராமால புது கேரக்டரா ஒரு பொண்ணு இன்ட்ரோடக்ஷன் ஆகுறா. இந்த பொண்ணை பார்த்தோன்னே அண்ணன்காரன் சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தவன் திடீர்னு ஸ்டாப் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலி அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, அதெல்லாம் போக போக தான் தெரிய வரும். இப்ப நம்ம ரியாவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க, அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா எல்லாருமே இருக்க. ஒரு ஓரமா நம்ம ஹீரோ மட்டும் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின் இல்லாததுனால. இங்க நம்ம ஹீரோயின் அதாவது அந்த மேனேஜருடைய வீட்டு ஃபங்க்ஷன்ல மேனேஜருடைய அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டரா வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டியில நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாஸ் பொண்ணு ஓரமா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னுடைய லெட்டரை நான் படிச்சேன், டான்ஸ் ஆடுற இடத்துக்கு போறேன் வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுக்கு ஒன்னும் புரியவே இல்லை. ஏன்னா அந்த லெட்டர் எழுது செங் இல்லையா. இப்ப ஹீரோ ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்க. இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிராக்கர்ஸ் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு, அதாவது பிரைஸ் நடக்கிற இடத்துல ஒரு கிராக்கர்ஸ் ஒன்னு வச்சிருக்காங்க. அனிமல் கிராக்கர்ஸ் போல இருக்கு. அந்த கிராக்கர்ஸ் நம்ம ஹீரோ எடுத்து கையில பார்க்கக்குள்ள ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, அதாவது ஹீரோயினுடைய அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்திருப்பாங்க. ஹீரோயின்
ஹீரோயின் ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணு தான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கெட்ட பேர் தான் கிடைக்கும். ஆர்ஃபனேஜ்ல நல்லா படிக்கிற பசங்களுக்கு, நல்லா பிஹேவ் பண்ற பசங்களுக்கு அந்த அனிமல் கிராக்கர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த அனிமல் கிராக்கர்ஸ் கிடைச்சதே இல்ல. அந்த கிராக்கர்ஸை ஒரு தடவை கூட நான் சாப்பிட்டது இல்ல. என்னுடைய ஃப்ரெண்டுங்கள்ட்ட கேட்டா கூட அவங்க எனக்கு உடைச்சு தான் கொடுப்பாங்க. நான் முழுசா சாப்பிட்டது இல்லைன்னு ஹீரோ கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஹீரோ பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துட்டு அண்ணா எனக்கு இந்த கிராக்கர்ஸ் வேணும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த கிராக்கர்ஸ் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ஓட அண்ணனும் கிராக்கர்ஸ் தாண்டா வச்சுக்கடான்னு சொல்ல ஹீரோ குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஓட இங்க நம்ம ரியா உட்காந்து ஃபீல் பண்றா. நான் என்ன அளவுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், ஹீரோ அட்லீஸ்ட் என் கூட டான்ஸ் ஆவது ஆடுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் என் கூட டான்ஸ் கூட ஆடலன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு இங்க பார் நீ இந்த கிராமத்திலே நீ தான் ரொம்ப அழகான பொண்ணு, ஹீரோ உன்னை லவ் பண்ணலன்றதுக்காக நீ அழகெல்லாம் இல்லாமலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்றான். இந்த மாதிரி நான் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கன்னு சொல்லிட்டு இவன் லவ்வையே டைரக்டா நம்ம ரியா கிட்ட ப்ரப்போஸே பண்ணிடுறான். ஆனா ரியா சட்டுன்னு என்ன பண்ணிடுறா, ஹீரோ மேல இருந்த கோவத்துல என்ன பண்றா, இங்க பாரு நீ என்ன தைரியத்துல என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா என்ன வந்துட்டு வச்சு வாழ்றதுக்கு உன்கிட்ட ஒரு வீடு கூட கிடையாது, நீயே கம்பெனியோட ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட பேச அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோ இப்ப ரியா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. சோ இப்ப இவனுக்கு என்ன பண்றா, ரியா மேல இருந்த காதெல்லாம் போயிட்டு ரியா மேல செமையா கோவம் வந்துடுது. என்ன இவன் நம்மள இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கோவமும் வருது, கூட சேர்ந்து அழுகியும் வருது பாவம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன்ல ஓரமா நின்னுட்டு இருக்கா. மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். சோ இந்த மாதிரி வந்துட்டு நீ ஹீரோ கூட வந்துட்டு பழகிறதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா எப்பயுமே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கம்பெனியில வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல இருக்க ஒரு பையனை நீ லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது தெரியாம இந்த ஹீரோ அந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடினாலே என்கிட்ட வந்து ஹீரோயினை பிராய்லர் ரூமுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க உங்க அப்பா, அதனால மறுபடியும் உங்க அப்பாவுடைய டிரான்ஸ்லேட்டரா ஹீரோயினை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கெஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் சொல்ல ஆரம்பிக்கிறான். பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ போயிட்டு கேட்டிருப்பான் அந்த சண்டைக்கு முந்தின நாளே ஹீரோயினை இந்த மாதிரி மறுபடியும் டிரான்ஸ்லேட்டர் ஆக்கிடுன்னு சொல்லிட்டு உடனே இந்த மேனேஜர் நான் ஹீரோயினை டிரான்ஸ்லேட்டர் ஆக்குறேன், ஆனா இப்ப சண்டை நடக்கிறதா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன், அதனால அந்த சண்டையில நீ என்கிட்ட அடி வாங்கணும், அடி வாங்கினா ஹீரோயினை நான் மறுபடியும் டிரான்ஸ்லேட்டரா மாத்துறேன்னு இந்த மேனேஜர் சொல்லியிருப்பான் போல இருக்கு ஹீரோ கிட்ட. அதனால நம்ம ஹீரோ சண்டையில தோத்துருப்பான், இவன் கிட்ட அடியும் வாங்கியிருப்பான். இந்த விஷயத்தை இந்த மேனேஜர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் கடுப்பாய் இன்விடேஷன் கார்டு எடுத்து அவங்க மேல தூக்கி போட்டு வெளியே வந்தா ஹீரோ இங்க ஹீரோயினை பாக்கிறதுக்காக செக்யூரிட்டி கார்டு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பாடா போலன்னு சொல்லிட்டு ஹீரோ இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க வெளியே. இன்னொரு பக்கம் நம்ம மாஸ் பொண்ணு ஹீரோ இல்லையா, பத்தாதுக்கு இவளுக்கு டான்ஸ் வேற ஆட தெரியாதா, ஒரு மாதிரி சோகத்துல இவ வந்துட்டு நின்னுட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம செங்கு கையில கிட்டார வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்தா அண்ணன் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, என்னடா அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணா, சரி ஓகே ஃபர்ஸ்ட் போயிட்டு மைக்ல போய் பாடு, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணு போன்னு சொல்ல செங்குமே என்ன பண்ணா கிட்டார வாசிச்சுக்கிட்டே இங்க பாரு உன்னால முடியும், நீ ஆடு, உன்னால வந்துட்டு கான்பிடன்ஸ் இருக்கு, உனக்கு நீ சூப்பரா பண்ணுவ, நீ பண்ணுன்னு சொல்லிட்டு செங்கு கிட்டார வாசிக்க உடனே இந்த மாஸ் பொண்ணும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்க குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம செங்குமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரா. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே செம்ம கியூட்டா செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. மாஸ் பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகி நம்ம செங்க கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சொல்ல செங்குக்கு அப்படியே மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறக்குது, பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துட்டு இருக்குது. மாஸ் பொண்ணு ஆடிட்டு இருக்கு, இவன் சந்தோஷமா நின்று பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து எனக்கு நடந்ததெல்லாம் இப்பதான் தெரியும், ஆக்சுவலி எனக்கு டிரான்ஸ்லேட்டர் ஜாப் மறுபடியும் கிடைச்சோனே ஏதோ என்னோட திறமைக்கு கிடைச்சதுன்னு நினைச்சேன், ஆனா நீ அடி வாங்கினால தான் கிடைச்சதா, ஏன் உன்னால வந்துட்டு அவனை அடிக்க முடியாதா என்னன்னு சொல்ல ஹீரோ உனக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா இப்ப நான் உனக்கா என்ன எடுத்துட்டு வந்திருக்க பாரு இந்தான்னு சொல்லிட்டு அந்த அனிமல் குக்கீஸை கொடுக்க இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஹார்ட் டச்சிங் ஆயிடுது, ரொம்ப எமோஷனலாவும் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். ஃபைனலா நம்ம ஹீரோ கேட்டதா அந்த டான்ஸ் காம்படிஷன் அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து என் கூட டான்ஸ் ஆடுவியான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் சரி வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு டான்ஸ் நடக்கிற இடத்துல வந்து பார்த்தா ஃபெஸ்டிவலே முடிஞ்சிருச்சு, எல்லாருமே அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க பாரு இப்ப எல்லாரும் போனா என்ன என் கூட நீ டான்ஸ் ஆட வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் உடனே கையை நீட்டி யாருமே இல்லைன்னா என்ன நம்ம ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செம்ம கியூட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிக்க டான்ஸ் ஆடிக்கிட்டே ஹீரோ என்ன சொல்றான், உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, இது வரைக்கும் நீ எந்த ஒரு ஃபெஸ்டிவலையும் யாரு கூடயும் கொண்டாடி இருக்க மாட்டேன், ஆனா இதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபெஸ்டிவல் பார்ட்டி எதுவா இருந்தாலும் எப்பயுமே நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே ரெண்டு பேருமே கியூட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிக்க இப்படியே இந்த எபிசோட் முடியுது. எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? சோ நெக்ஸ்ட் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.